மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, இது என் மகனுடைய கல்யாண விருந்து. கல்யாண வஸ்திரம் தரிக்காம நீ எப்படி உள்ள வந்த? உடைய கல்யாண வஸ்திரம் எங்க என்று குவெஸ்டியன் எழுப்புகிறான். உள்ளே வந்து விட்டான். அங்கே ராஜா உள்ளே நுழைந்து விடுகிறான். நுழைந்த ராஜா அங்கே கேள்வி எழுப்புகிறான், கல்யாண வஸ்திரம் எங்கே? அதாவது அந்த பெரிய விருந்திலே பங்கு கொள்வதற்கு ராஜா என்ன செய்திருந்தான்? அவளுக்கு கல்யாண வஸ்திரத்தை அரேஞ்ச் செய்திருந்தான். எல்லோருமே அந்த ட்ரெஸ் உடுத்திக் கொண்டு, எல்லோருமே கனத்தோடு கூட, எல்லோருமே அழகான ஆடை உடுத்திக் கொண்டு தன் குமாரனுடைய கல்யாண விருந்தில பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ராஜா எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தான். ஆனால் ஒரு மனுஷன் என்ன செய்தானாம்? அந்த கல்யாண வஸ்திரத்தை அணிந்து கொள்ளாமலேயே உள்ளுக்கு வந்து விட்டானாம். அதை பார்த்த ராஜா கேட்கிறான், சிநேகிதனே, விருந்திலே பங்கு கொள்ள வந்து விட்டாய், ஆனால் எங்கே? இந்த விருந்திலே பங்கு கொள்வதற்கு தேவையான அடையாளமாக இருக்கிற அந்த வஸ்திரம் எங்கே? உன் கல்யாண வஸ்திரம் எங்கே? இந்த மனுஷனிடத்திலே பதில் இல்லை. அதற்கு ராஜா என்ன சொன்னான் தெரியுமா? வாசிக்கலாம். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்று சொல்லிவிட்டான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் அப்படின்னா என்னங்க சொல்லுங்க? எங்கே அழுகை இருக்கும், எங்கே பற்கடிப்பு இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். அது இவனை கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு போய் அந்த இருளிலே தூக்கி போட்டு விடுங்கள் என்கிறான். கல்யாண வஸ்திரம் இல்லாமல் அங்கே உள்ளே வருவது கூடாது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாமும் ஒரு நாள் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திலே பங்கு கொள்ளவிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சபையாகிய மணவாட்டியை விவாகம் பண்ணப் போகிற ஒரு அற்புதமான விவாக கொண்டாட்டம் பரலோகத்திலே உண்டு. அதில் நீ பங்கெடுக்க வேண்டுமென்றால் எந்த வஸ்திரம் இருக்க வேண்டும்? கல்யாண வஸ்திரம். அந்த வஸ்திரத்துக்கு மற்றும் ஒரு பெயர் என்ன? நீதியின் வஸ்திரம் அல்லது ரட்சிப்பின் வஸ்திரம். கார்மெண்ட் ஆஃப் சால்வேஷன் ஆர் கார்மெண்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். நீதியின் வஸ்திரம். அது இல்லாமல் ஒருவேளை நாம் அந்த விருந்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தால் அது சாத்தியம் ஆகாது. ஃபில்டர் பண்ணப்பட்டு விடுவோம், ஸ்கேன் பண்ணப்படுவோம். ரட்சிப்பு இல்லாமல், ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல், நீதிமான்களாய் ஆக்கப்படாமல், நீதியாக வாழாமல் பரலோகத்திலே கல்யாண விருந்திலே கலந்து கொள்வதற்கான சான்ஸ் இல்லை. விருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விருந்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? விருந்திற்கான வஸ்திரம் தேவை. நான் சொல்றது புரியுதாங்க? இப்போ ஆண்டவரோடே குடபோஜனம் பண்ணவிருக்கிறார்கள். யாருங்க? சீஷர்கள். 2000 வருடங்களுக்கு முன்பு ஆண்டவரோடு போஜன பந்தியில் இருக்கிறார்கள் சீஷர்கள். 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட சில 1000 பேர் இன்று ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு கொள்ளப் போகிறார்கள். யாருங்க அவங்க? யாருங்க? நாம தானே, இல்லையா? இன்று நாம் ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு கொள்ளப் போகிறோம் என்றால் ஆண்டவரோடு கூட சேர்ந்து போஜனம் பண்ணவிருக்கிறோம். அவரோடு சேர்ந்து போஜனம் பண்ண வேண்டும் என்றால் எது இருக்க வேண்டும்? நல்லா கவனிங்க. பரிசுத்தத்தை பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் யாராவது இந்த பந்தியில் பங்கு கொள்வார்களானால் அவன் தனக்குத்தானே வியாதிக்கு ஆளாகிறான், பலவீனத்தை வருவித்துக் கொள்ளுகிறான். அது மாத்திரமல்ல, மரணத்தை கூட வருவித்துக் கொள்ளுகிறான். எனவேதான் வேதம் தெளிவாய் சொல்கிறது, ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவரும் கட்டாயமாக தங்களை தாங்களே பரீட்சித்துக் கொள்ள வேண்டும். அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட 12 பேர் சீஷர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு ஒவ்வொருவருக்கும் அதை கொடுத்தார். எல்லோருமே சேர்ந்து அந்த அப்பத்தை உண்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு இப்படி சொன்னார், உங்களில் 12 பேர்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்கப் போகிறான். ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்கப் போகிறான். ஒருவன் என்னை விற்றுவிட்டான்.
ஒருவன் என்னை விற்றுவிட்டான். அவன் என்னை சத்துருக்களுக்கு ஒப்புக் கொடுக்கப் போகிறான். மேலோட்டமாக பக்திமான்களைப் போலிருந்து என்னோடு கூட சேர்ந்து போஜனம் பண்ணுகிறீர்கள், ஆனால் பாபத்தால் நிரம்பி ஒரு கட்டத்தில் என்னையே சத்துருக்களின் கையில் விற்று போட துணிந்த ஒருவனும் நம்மில் இருக்கிறான். அப்பொழுது என்ன நடந்தது? ஒவ்வொருவருமே கூட ஆண்டவரே நானா, ஆண்டவரே நானா என்று கேட்டார்கள். கவனிங்க. அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி ஆண்டவரே நானோ நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்டார்களாம். நானா ஆண்டவரே என்று அவர்கள் கேட்கத் தொடங்கினார்கள். அப்பொழுது அவர் பிரதியுத்தரமாக, என்னோடே கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! யார் என்னை காட்டிக் கொடுக்கப் போகிறானோ, யார் என்னை விற்கப் போகிறானோ, விற்று விட்டானோ அவனுக்கு ஐயோ! நான் பாவிகளுக்காக என் ஜீவனையே கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆகிலும் யார் என்னை காட்டிக் கொடுக்கப் போகிறானோ, என்னை சத்துருக்களிடம் விற்று போட்டு விட்டானோ அவனுக்கு ஐயோ! எல்லோருமே அந்த நாளில் என்ன செய்தார்கள் என்றால், இயேசுவினிடத்திலே கேட்டார்கள். மிகவும் துக்கப்பட்டவர்களாய் அழுது, ஆண்டவரே நானா உம்மை விற்கப் போகிறேன், ஆண்டவரா நானோ உம்மை காட்டிக் கொடுக்கப் போகிறேன், நானோ ஆண்டவரே என்று ஒவ்வொருவருமே ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள். இப்படி எல்லோருமே கேள்வி எழுப்பிய போது அவனும் அந்த கேள்வியை கேட்டான். யாருங்க? யூதாஸ் காரியோத். எவ்வளவு துணிகரம் பாருங்க. அப்பவே இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுகளுக்கு டீல ஏற்பாடு பண்ணிட்டாங்க. 30 வெள்ளிக்காசை வாங்கிக் கொண்டான். டீல் இஸ் டன். அந்த டீல் என்ன? உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், எனக்கு நீங்கள் என்ன தருவீர்கள்? 30 வெள்ளிக்காசுகள். டீல ஓகே பண்ணிட்டாங்க. உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை விற்பனைக்கு அங்கே வைக்கிறான். யாருங்க அது? இயேசு கிறிஸ்து மிகவும் நம்பின ஒரு சீஷன். எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், இயேசு மிகவும் நம்பின ஒரு சீஷன் என்று சொல்லுகிறேன் என்றால், சாதாரணமா நம்ம யார ரொம்ப நம்புறோமோ அவரிடத்துல தான் மணி மேட்டர்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்குவோம். ஒருவேளை பணத்தை யார்கிட்டயாவது கொடுத்து வைக்கணும்னா நம்ம யார்கிட்ட கொடுத்து வைப்போம்? யார ரொம்ப நம்புறோமோ அவங்க கிட்ட அந்த பொறுப்பு கொடுப்போம். நம்ப முடியாதவங்க கிட்ட பணத்தை தரமாட்டோம், கட்டாயம் பணத்தை தரவே மாட்டோம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் மிகவும் வல்லமை உள்ள ஒரு ஊழியம். அந்நாட்களிலே 12 சீஷர்கள் இயேசுவோடே கூட இருந்து வாக்கியத்தை அறிவித்து சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு எல்லோருமே அந்த ஊழியத்தில் இயேசுவோடு கூட இருக்கும்போது, ஆஸ்தி உள்ளவர்கள் அவர்களுக்கு பின்னால் இருந்து, அதிலும் குறிப்பாக ஸ்திரீகள், நல்ல ஐஸ்வர்யத்தோடு இருக்கிற ஸ்திரீகள், இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் நேசித்தவர்கள் அந்த ஊழியத்துக்கு பின்னால் இருந்து அன்று அந்த சுவிசேஷ ஊழியத்திற்கு, அந்த மினிஸ்ட்ரிக்கு உதவியாக இருக்கும் பொருட்டாக பண உதவி செய்வார்கள். இன்று இந்த எளிய ஊழியக்காரன் இப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால், சில கோடி பேருக்கு அநேக டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக தெய்வ வார்த்தை கொடுக்க முடிகிறது என்றால், இவ்வளவு அற்புதமான ஒரு ஆலயம், அதேபோல இன்னும் அநேக பிரான்ச்சஸை உருவாக்க முடிந்திருக்கிறது என்றால், அதற்கு காரணம் நம்முடைய ஆலயத்திலே தேவனை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய ஆவிக்குரியவர்கள் இருக்கிறார்கள். கஷ்ட காலமாக இருந்தாலும், பஞ்சமாகவே இருந்தாலும், பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும், இப்படி எதுவாக இருந்தாலும் அவர்கள் மாத்திரம் கட்டாயமாக தேவன் அருளுகிற வருமானத்திலே தசம பாகத்தை கொடுத்து விடுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் தேவ சன்னதிக்கு வந்து காணிக்கையை கொடுப்போர் இருக்கிறார்கள். அப்படி கொடுக்கிறவர்கள் இருப்பதால் தான் தேவ தயவால் இந்த ஊழியம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி தேவனை, தேவனுடைய ஆலயத்தை, இந்த எளிய ஊழியக்காரனை உண்மையாய் நேசித்து நம்பிக்கையோடு கூட காணிக்கையை கொடுத்து இந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். உங்களுக்கு என் மனப்பூர்வமான நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த இயேசுவின் ஊழியம் மிகவும் அற்புதமான ஊழியம். அவருடைய ஊழியத்தை நேசித்தவர்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 8:2. 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும், கவனிங்க, 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் என்னப்பட்ட மரியாளும், ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாளும், சூசன்னாளும் தங்கள் ஆஸ்திகளால்
அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். நல்லா கவனிங்க, வேத வாக்கியம் சொல்லுகிறது அவருக்கு. யாருக்குங்க? ஏசப்பாவுக்கு என்ன செய்தார்களாம்? ஊழியம் செய்தார்களாம். ஸ்திரீகளும் அவர்களோடு கூட அநேகம் பேரும். இந்த நம்முடைய கல்வரி ஊழியத்திலும் கூட சில ஸ்திரீகளும் அவர்களுக்கு இருக்கின்ற ஆஸ்தியிலே கொஞ்ச பாகத்தை தேவனுக்காக கொடுத்து, ஒரு தம்பி தங்கை நம்முடைய கால்வரி டெம்பிளுக்கு வர்றாங்க. விசித்திரம் என்னவென்றால், இந்த தங்கை இப்படி ஒரு நாள் சொன்னாள், அண்ணா, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாத்தையும் கூட தேவனுடைய ராஜ்யத்திற்காக, நம்முடைய கால்வரி டெம்பிள் ஊழியத்திற்காக என் சம்பளத்தை எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன். என்னுடைய கணவருடைய சம்பளத்தை கொண்டு நாங்கள் வீட்டை நடத்திக்கிறோம். ஆனால் என்னுடைய சம்பளத்தால் நம்முடைய ஆலயத்தின் ஊழியங்கள் நல்லா நடக்கணும்னு சொல்லி என் சம்பளம் எல்லாவற்றையும் நான் காணிக்கையாய் தருகிறேன். இப்படிப்பட்டவங்க நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறாங்கங்க. அதனால் தான் நம்முடைய ஆலயம் இப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர்களை நம் தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த பாயிண்ட் நான் எதுக்காக இப்ப சொல்ல வந்தேன்னா, ஏசாயா ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில அவருடைய ஊழியத்திற்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு சில பேர் முன்னுக்கு வந்திருந்தார்கள். அப்படி முன்னுக்கு வந்தது மாத்திரமல்லாமல் அவர்கள் தங்களுடைய ஆஸ்தியில ஒரு பாகத்தை கொடுத்து ஊழியத்தை உற்சாகப்படுத்தினார்கள். அப்படி அவர்கள் தருகிற காணிக்கைகள் எல்லாவற்றையுமே இயேசு நம்பி ஒருவனுடைய கரத்திலே ஒப்படைத்தார். யாரிடத்தில் ஒப்படைத்தார் தெரியுமா? யூதாஸ் காரியோத்துவனிடத்துல. அன்று இந்த யூதாஸ் காரியோத்து தான் இயேசுவின் ஊழியம் மொத்தத்துக்குமான பொருளாளராக இருந்தான், ட்ரெஷரராக இருந்தான். சோ என்ன நடந்தது பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது மரியாள் விலையேறப் பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு இராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். யோசிச்சு பாருங்க, தலைமயிரால் இயேசுவை பார்க்கிறபோது அவர் பாதத்தை துடைப்பது சாத்தியமாக? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சாதாரணமா தலை முடினா ரொம்ப பேருக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனையோ எண்ணெயெல்லாம் போடுவாங்கல்ல, விதவிதமான எண்ணெயெல்லாம் பூசிக்கிறாங்க. எதுக்காக? முடி உதறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதாவது நான் சொல்ல வந்தது என்னன்னா, பொதுவா ஸ்திரீ மிகவும் நேசிப்பது தன்னுடைய தலைமுடியைத்தான். அப்படி தான் மிகவும் நேசிக்கிற தன் தலைமுடியை கூட அவள் என்ன செய்தாள்? இயேசுவின் பாதத்தை துடைப்பதற்கு உபயோகித்துக் கொண்டாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா, என் தலைமுடியை விடும் உம்முடைய பாதங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே, அதனால் அந்த பாதங்களை நான் துடைப்பேன் என்று சொல்லி அப்படி செய்கிறாள். களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்து, ஒரு ராத்தல் கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தை துடைத்தாள் என்று அங்கே இருக்கிறதல்லவா? அந்த நளதம் என்பது மிகவும் காஸ்ட்லியான ஒரு தைலம். பைபிள் பண்டிதர்கள் சொல்லுகிற கருத்து என்னவென்றால், ஒரு நபர் தன் வாழ்நாளில் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாலே ஒழிய அந்த நளதத்தை வாங்குவது சாத்தியமல்ல என்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசப்பாவை அந்த மரியாள் எவ்வளவு நேசித்திருக்கிறாள். தன் வாழ்நாள் சம்பாத்தியத்தை முழுவதுமாய் கொண்டு வந்து இயேசுவினுடைய பாதத்தை அவள் அபிஷேகம் பண்ணுவதற்கு பயன்படுத்தினாள். அதை பார்த்தவுடனே ஒருவன் சொல்லுகிறான், எதற்கு இவ்வளவு காஸ்ட்லியான அந்த நளதத்தை இயேசுவின் பாதத்திலே ஊற்றி அதை ஏன் நீ வேஸ்ட் பண்ற? அந்த நளதத்தை நீ ஒருவேளை விற்று அதை கொண்டு வந்து ஊழியத்துக்கு கொடுத்தா அதை ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, ஏழை எளியோருக்கு கொடுக்கலாமே, ஊழியக்காரருக்கு கொடுக்கலாமே. எதுக்கு அந்த காஸ்ட்லியான நளதத்தை கொண்டு வந்து அவர் பாதத்துல ஊத்துற என்று சொல்லி, அப்ப சொன்னது யார் தெரியுங்களாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். யூதாஸ் காரியோத். தொடர்ந்து வாசிக்கலாம். அவருடைய சீஷரில் ஒருவரும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனான படியினாலும் இப்படி சொன்னான். அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவன் எந்த பணங்க? யோசிச்சு பாருங்க. எதற்கான பணம்? தேவனுக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்ட பணத்தை திருடிக் கொண்டிருக்கிறான். அன்பு சகோதர சகோதரிகள், எவ்வளவு பயங்கரம் அது! இயேசுவினுடைய ஊழியத்துக்காக உதவி செய்து இயேசுவின் ஊழியத்திற்கு சகாயத்தோடு கூட அர்ப்பணிப்போடு கூட கொடுக்கும்போது
அது இருக்கிற அந்த பணப்பை யூதாஸ்காரியோத்தினிடத்தில் இருக்கிற போது, அந்த யூதாஸ்காரியோத்து எவ்வளவு துன்மார்க்கனாய் போயிட்டாங்க, எவ்வளவு பணப்பித்து பிடித்து விட்டதென்றால், ஆண்டவருக்கு தருகிற ஊழியத்திற்கு தரப்படுகிற காணிக்கையை கூட திருடிக் கொண்டிருந்தானாம். தேவனுக்குரியது இருந்தாலும் அதை திருடி இருக்கிறான். கட்டாயம் அது துன்மார்க்கமான விஷயம் தானே? யோசிச்சு பாருங்க. அது எப்பேற்பட்ட துன்மார்க்கமான காரியம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யூதாவுக்கு பண பைத்தியம் பிடிச்சிருச்சு. அந்த பைத்தியம் எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, கடைசியில இயேசுவின் ஊழியத்திலேயே திருடினான். அதோட நிக்கலங்க, இயேசுவையே வச்சுட்டா என்ன என்று சொல்லி இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்காக பேரம் பேசி டீல் போட்டுட்டாங்க. சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பயங்கரம்! ஒரு பாவ சிந்தை தனக்குள்ளே வந்துவிட்டது, ஒரு பாவ யோசனை தனக்குள்ளே வந்துவிட்டது. அந்த சிந்தை என்ன? பணம் சம்பாதிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும். அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக எவ்வளவு அற்ப காரியத்தையும் செய்வதற்கு துணிகிறவர்கள் நம்மில் இருக்கிறார்களா இல்லையா? இன்னும் ஒரு விஷயத்தை கூட சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சமுத்திரம் மிகவும் விசாலமானது. இந்த பூமியில 3 பங்கு எது தெரியலாங்க? தண்ணீர். 1 பங்கு பூமி. அதாவது 75% இந்த பூமியில 75% தண்ணீர் தான், 25% மட்டும்தான் நிலம். சமுத்திரம் மிகவும் விசாலமானது, சமுத்திரம் மிகவும் ஆழமானது. அந்த சமுத்திரத்தில் தான் கப்பல் இருக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. அல்ல இப்படி அடிக்கும், அப்படி அடிக்கும், சுழண்டு வந்து அடிக்கும், எப்படியெல்லாமோ அடிக்கும். ஆனா அந்த கப்பல் அசையுமே தவிர மூழ்காது. காரணம் என்ன? அப்படி அதை தயார் பண்ணுவார்கள். கப்பலை சுற்றி இருக்கிற அந்த விசாலமான சமுத்திரம் கப்பலை ஒன்றும் செய்யாது. ஆழமான சமுத்திரம் கப்பலை எதுவும் செய்வதில்லை. ஆனால் கப்பலை மூழ்கடிப்பது எது தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். சமுத்திரம் இல்லைங்க. அந்த சமுத்திரத்தில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி உள்ள வந்துட்டா போதும், கப்பல் என்னவாகும்? இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? நாம் எல்லோருமே கூட பாவம் நிறைந்த உலகத்துல தான் இருக்கிறோம். பாவம் இருக்கிற உலகத்தில் தான் இருக்க வேண்டும். நாம் சாகிற வரைக்கும் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் தான் இருப்போம். இந்த பாவ உலகத்தில் தான் சஞ்சரித்துக் கொண்டிருப்போம், ஜீவித்துக் கொண்டிருப்போம். அந்த பாவ உலகம் அல்ல நம்மை மூழ்கடிப்பது. எப்பொழுது நீ அந்த பாவம் நிறைந்த உலகத்தில் உள்ள பாவத்தை உனக்குள்ளாக வர அனுமதிக்கிறாயோ, அப்பொழுதுதான் அது உன்னை மூழ்கடிக்கும். என்றால் அந்த தண்ணீர் கப்பலுக்குள் வராத வரைக்கும் அந்த கப்பலுக்கு எந்த தீங்கும் இல்லை. அதே போலத்தான் இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தை உனக்குள் நீ வர விடாத வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. எப்பொழுது உன்னுடைய இருதயத்துக்குள்ளே, உன் வாழ்க்கைக்குள்ளே பாவத்தை வர விடுகிறாயோ, அப்பொழுது அது உன்னை மூழ்கடித்து விடும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். கவனிக்கிறீங்களா சகோதர சகோதரிகளே? எந்த பாவத்துக்கு உன் வாழ்க்கையில் இடம் தருகிறாயோ, எந்த ஆசையை உன் வாழ்க்கையில் நீ நடக்க விடுகிறாயோ, எந்த பரிசுத்தமின்மைக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறாயோ, அதுதான் உன்னை மூழ்கடிக்கும். என்று உண்மையில் உன்னை மூழ்கடித்துக் கொண்டிருப்பது அதுதான். உன்னுடைய குடும்பத்துல சாந்தி இல்லாம, நிம்மதி இல்லாம, சந்தோஷ சமாதானம் இல்லாம செய்திருப்பது எது தெரியுமா? அதுதான். எதுதான்? எந்த பாவத்தை உனக்குள் வர அனுமதித்திருக்கிறாயோ, எந்த பாவத்தை உன் வாழ்க்கையில் இருக்கும்படி வைத்துக் கொண்டிருக்கிறாயோ. தம்பியே, தங்கையை கவனிக்கிறியா? சகோதரனே, சகோதரியை கவனிக்கிறியா? பாவ உலகம் அல்ல உன்னை நாசமாக்குவது. நீ உனக்குள்ளாக வர விட்டிருக்கிற பாவம்தான் உன்னை அழிக்கப் போகிறது. அந்நாளிலே யூதாஸ்காரியோத்துக்குள்ளே ஒரு ஆசை வந்து விட்டது. அது என்னவென்றால் பண ஆசை. பண ஆசை அவனுக்குள் பிரவேசித்து விட்டது. அதன் விளைவு என்ன? அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது அழித்து விட்டது. அது எந்த அளவுக்கு என்றால், கவனிங்க, எந்த அளவுக்கு அழித்ததென்றால், உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவையே 30 வெள்ளிக்காசுக்கு விற்று போடும்படியாக செய்துவிட்டது. எவ்வளவு பயங்கரங்க, எவ்வளவு துணிகரம்! இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திற்கு சம்பந்தப்பட்ட அந்த காணிக்கையை யூதாஸ்காரியோத்து கையிலே கொடுத்திருந்தால், அதை ஊழியத்திற்கு பயன்படுத்தாமல் தனக்காக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டான். இன்று நம்ம மத்தியில கூட யூதாஸ்காரியத்தை போன்றவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறீங்களாங்க? ஒரு முறை கேள்வி கேட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். என்னவென்று? நானா ஆண்டவரே, நானா என்ற கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஊழியத்திற்கு செலவழிக்க வேண்டியவைகளை யூதாஸ்காரியோத்து என்ன செய்தான்? தனக்காக செலவழிக்க ஆரம்பித்திருந்தான். அப்படிப்பட்டவங்க நம்ம மத்தியில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மல்கியா 3வது அதிகாரம் 8வது வசனம். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்று நீங்கள் கேட்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா? கவனிங்க, தசம பாகத்திலும். நல்ல கவனிங்க, தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. இவைகளில்தான் நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள்.
அப்படின்னா என்ன அர்த்தங்க? தர்சம பாகம் என்பது நீங்கள் சம்பாதிக்கிற உங்கள் சம்பாத்தியத்துல. தர்சம பாகம் என்பது தேவனுக்காக, ஊழியத்திற்காக தர வேண்டிய காணிக்கை. அதை நாம் செலவழிக்க கூடாது. எனவே அதை தேவனுடைய ஊழியத்திற்காக, என்னுடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு ஊழியம் தடையில்லாமல் நடப்பதற்கு தேவன் என்ன செய்கிறார்? நான் உங்களுக்கு வருமானத்தை தருகிறேன், உங்களுக்கு உத்தியோகத்தை தருகிறேன், உங்களுக்கு வியாபாரத்தை தருகிறேன், உங்களுக்கு பயிரை விளைவிக்கிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அருளுகிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது, நான் உங்களுக்கு தருவதிலே தர்சம பாகத்தை எனக்கு தர வேண்டும் என்று தேவன் சொன்னார். அது என் ஊழியத்துக்காக, அது ஊழியத்தின் செலவுக்காக ஒதுக்க வேண்டிய பணம். இது தேவனுடைய கட்டளை. அந்நாளிலே யூதாஸ் காரியோத்து தேவனுக்காக, தேவனுடைய ஊழியத்திற்காக கொடுக்கப்பட்டவைகளிலே திருடிக் கொண்டிருந்தான் என்றான். நாம் கொடுக்க வேண்டிய தர்சம பாகத்தை நாம் தேவனுடைய ஊழியத்திற்கு தராமல் நம் செலவுக்காக வைத்தோம் என்றால் நாமும் கூட திருடத்தான் செய்கிறோம். யூதாஸ் காரியத்துக்கும் நமக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை பயப்படுத்த நான் முயற்சிக்கவில்லை, உங்களை வேதனைப்படுத்தவும் நான் முயற்சிக்கவில்லை. ஆனால் அந்நாளிலே ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு கொள்ளுகிற போது யூதாஸ் காரியோத்து பிடிபட்டு விட்டான். காரணம் என்ன? அவன் பணத்தை திருடியிருந்தான். தேவனுக்கு உரியவைகளிலேயே திருட்டுத்தனம் பண்ணினான். அந்த திருட்டின் பாகமா இயேசு கிறிஸ்துவே 30 வெள்ளிக்காசுகளுக்காக விற்றான். விற்ற பிறகும் கூட எதுவுமே தெரியாதது போல ஆண்டவருடைய பந்தியில் வந்து பங்கெடுத்திருந்தான். அப்பொழுதுதான் இயேசு சொல்லிவிட்டார், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்க போகிறான். நானோ ஆண்டவரே, நானோ ஆண்டவரே, நானோ ஆண்டவரே என்று அங்கிருந்த எல்லோருமே கேட்டுக்கொண்டிருந்த போது யூதாஸ் காரியத்தும் எதுவே தெரியாதது போல இயேசுவினிடத்திலே கேட்டான், ஏசப்பா நானோ? அடன் அடிகனே, ஆல்ரெடி டீலை முடிச்சுட்டு வந்துட்டாங்க. 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டு கூட வந்துட்டான். டீல் இஸ் ஃபிக்ஸ்டு. ஆனா எதுவுமே தெரியாத பக்திமானை போல வந்து ஆண்டவருடைய பந்தியிலே பங்கெடுத்துக் கொண்டு நானோ ஆண்டவரே என்று கேட்டபோது இயேசு சொல்லிவிட்டார், நீதான். என்ன ஆண்டவரே நானு சொல்றீங்க? நீதான். அப்பாவது மனம் திரும்பி இருக்கணும்ல. ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு தெரியாமலே உம்மை விட்டு நான் விலகி போயிட்டேன், எனக்கு தெரியாமலேயே இந்த மாதிரி ஒரு பாவத்துல நான் விழுந்துட்டேன் ஆண்டவரே, சீஷனாக இருக்க வேண்டிய நான் சாத்தானுக்கு அடிமையாயிட்டேன், தயவு செஞ்ச மன்னிங்க அப்பா. இயேசுவின் பாதத்தை பற்றி கொண்டிருந்தால் எவ்வளவு அற்புதமா இருந்திருக்கும். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அப்படிப்பட்டவன் பிறக்காமல் இருந்திருந்தால் நலமா இருந்திருக்கும். சகோதர சகோதரிகளே, நாம் இயேசுவை விற்காமல் இருப்பது நல்லது, ஏசப்பாவை நாம் காயப்படுத்தாமல் இருப்பது நல்லது. அப்ப சிலர் கேட்கலாம், பிரதர் நாம எப்படி காயப்படுத்துறது? ஏசப்பாவை நாம் எப்படி விற்பது? அது எப்படி சாத்தியமாகும்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 4வது வசனம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும், கவனிக்கிறீங்களா? ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும், அதாவது ரட்சிப்பின் அந்த ஆனந்தத்தை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும், பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருந்தும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்துப் போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து என்ன செய்றாங்களா? ஒருமுறை மன்னிப்பை பெற்றுக்கொண்டு, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு, ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு மறுபடியும் பாவத்துக்குள்ளே போனால் அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையிலே அறைகிறார்கள். எப்படி? மறுபடியும் சிலுவையில் அறைகிறார்கள். அந்த யூதாஸ் காரியோத்து இயேசுவை மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்தான். ஆனால் ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு, ஞானஸ்நானம் பெற்றதற்கு பிறகு மறுபடியும் பாவம் செய்வோர் என்ன செய்கிறார்கள்? டைரக்டா இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறார்கள். மறுபடியும் சிலுவையில் அறைகிறார்கள். என்னுடைய கேள்வி, சபையே, அது நமக்கு நல்லதா? இயேசுவை இப்படியெல்லாம் சிலுவையில் அறைவது நல்லதா? இயேசுவை உலக ரட்சகரை எதற்காகவோ இப்படி அற்பமாய் விற்று போடுவது நல்லதென்கிறீர்களா? கவனிங்க. ஒரு பாட்டில் சாராயத்துக்காக இயேசுவை விற்கிறவர்கள், ஒரு வேஷிக்காக, ஒரு கள்ள உறவுக்காக இயேசு கிறிஸ்துவை விற்கிறவர்கள், அநியாயமான சம்பாத்தியத்துக்காக, அக்கிரமமான வாழ்க்கைக்காக இயேசு கிறிஸ்துவை விற்கிறவர்கள், ஆபாசமான படங்கள், அருவருப்பான ஆபாச படங்களுக்காக இயேசுவை விற்கிறவர்கள் இருக்காங்களா இல்லையாங்க? கட்டாயம் இருக்கிறார்கள். அப்ப நாம என்ன செய்யணுங்க? இன்று மன்னிப்பு கேட்க வேண்டும். ஜெபிக்கலாம். எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலே பங்கெடுக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் குறைகளை உணர்த்தி இருக்கிறீர், எங்கள் அலட்சிய போக்கை வெளிப்படுத்தி இருக்கிறீர். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே நிலைத்து
எங்கள் இருதயத்திற்குள்ள நல் மாற்றத்தை கொண்டு வந்து நித்தியமாய் உம்மை கனப்படுத்துகிற, உம்மை மகிமைப்படுத்துகிற அற்புதமான ஆவிக்குரிய நடத்தையை அருளிச் செய்யுங்கப்பா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எங்களை சம்பூரணமாய் சுத்திகரிங்கப்பா. உம்முடைய இரத்தத்தால் எங்களை பரிபூரணமாக சுத்திகரிங்க ஆண்டவரே, புதுமையாக்குங்க ராஜா. எங்களுக்குள் இருக்கின்ற குறைகள் என்னவோ, பாவங்கள் என்னென்னவோ எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். எல்லா பாவங்களிலிருந்தும் எங்களை விடுவித்து அப்பா எங்களை நீர் மன்னித்து உமக்காக கனமுள்ள சாட்சிகளாக அப்பா நாங்கள் வாழ்கிற கிருபை அருள வேண்டும் என்றும், யாரெல்லாம் இந்த நேரத்திலும் தங்கள் வாழ்க்கையை உம்மிடத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்களோ, தங்கள் இருதயங்களை சரி செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அன்று யூதாஸ் காரியோத்து அந்த 30 வெள்ளிக்காசுகளுக்காக உம்மை விற்று கடைசியிலே அவன் போய் நான்று கொண்டு செத்து போனான் அல்லவா ஆண்டவரே. அந்த அற்ப 30 வெள்ளிக்காசுகள் அவனுக்கு எந்த விதத்திலும் உபயோகப்படவில்லை. நாங்கள் அநியாயமாக சம்பாதிக்கிற எதுவுமே எங்களுக்கு உபயோகப்படாதப்பா. அக்கிரமமாக அபகரித்துக் கொள்ளுகிறவைகள் ஒரு காலம் எங்களுக்கு ஆசீர்வாதம் அல்லவே அல்ல. இந்த உண்மையை உணர்ந்தவர்களாய், உமக்குள் இருக்கிறவர்களாய், உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாய், உமக்காக வாழ்கிறவர்களாய் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.